ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே vlog தான். சாட்டர்டே எனக்கு எப்படி போகுது, நான் ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறேன், அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவசரமாக கிளம்பி தம்பிக்கு வேலையை சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ரொம்ப வெயில் எடுக்குது. நான் ஹெல்மெட்டு க்ளவுஸ் எதுவுமே போடாமல் இன்றைக்கி கிளம்பிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா லைவுக்கு டைம் ஆயிடுச்சா, வீட்டிலேருந்து அப்படியே வந்ததுனால ஆஃபீஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிக்கிட்டேன் லைவுக்காக. ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்று ஒன்றா பண்ணுவேன். நான் வந்து நிறையாலாம் மேக்கப் பண்ணிக்க மாட்டேன் நார்மலாகவே. ஸோ இந்த மாதிரி சாரீ கட்டினா தலைவாரி பூ வச்சு கொஞ்சமாக லிப்ஸ்டிக், கொஞ்சமாக ஐலைனர், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் அழகாயிருவேன். ஏன்னா நம்ம பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் வந்து மாடர்னாக இருக்கணும்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அழகாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லுங்கள். இந்த கெட்டப் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமெரிக்கன் டூரிஸ்ட், ஃபெதா, ஃபேண்டசி, ஜீனியஸ், விகேசி, பிரைட், இந்த மாதிரி பிராண்டட் ஸ்கூல் பேக்ஸ், காலேஜ் பேக்ஸ், ட்ராலி, டிராவல் பேக்ஸ் இதெல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம சின்ன கடநாடா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க. இப்படி தான் நான் வந்து லைவ் பண்ணுவேன். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட்டில் வரும்போது இந்த மாதிரி தான் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இப்போ சொல்லுங்கள், நான் டிவியில் நல்லா இருக்கணும் இல்லை நேரில் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. பவுல் பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்படி நான் வந்து ரொம்ப வருஷமா இருக்கணும், அதே மாதிரி இந்த பவுலும் வந்து ரொம்ப வருஷமா நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்குது. ஸோ ஷோவோட எண்டு திவ்யா ஃப்ரம் சிதம்பரம் நகர். ஓகேவா? ஸோ திவ்யா இப்போ நான் கிளம்புறேன். மீண்டும் இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock இன்னொரு ஷோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் சித்ரா. ஓகே, ஆல்ரெடி வந்து ஒரு லைவ் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 1 hour பிரேக்கு. ஸோ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்து வெஜ்ஜு சாலட் கொண்டு வந்திருந்தேன். அதை வந்து சாப்பிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்த அம்மா வந்து லஞ்ச் கொடுத்துட்ருந்தாங்க. சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே அம்மா தான் லஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நான்வெஜ் பண்ணுவாங்க, நமக்கு நான்வெஜ் பண்ண வராது. ஸோ இன்றைக்கி அம்மா என்னெல்லாம் வந்து எனக்கு லஞ்ச் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு வருவேன். அம்மா தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் பொரியல், இதுதான் வந்து கொடுத்து விட்டாங்க எனக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ நான் வந்து சாப்பிட்டேன். ஆப்ரேட்டருக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். அவர் ஆல்ரெடி சாப்பிட்டேன். அடுத்த ஷோ டைம் ஆகிட்டா, அதனால நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கிளம்பியாச்சு. இப்படி போயிட்டு இப்படி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவுக்கு டைம் ஆகிட்டனால அவசரமாக மறுபடி வந்து கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். கடகடான்னு பவுட்ரு போட்டு லைட்டாக அதே மாதிரி டச்சப்லாம் பண்ணி அடுத்த லைவுக்கு வந்து ரெடியானேன் நான் வேகமாக. ஏன்னா அந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வேறு போகணுமா. எப்போவுமே இந்த லாஸ்ட் லைவ் வரும்போது வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் வேறு எனக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் நான் எப்படி கிளம்பியிருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். வேகமாக கிளம்புனுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் மத்தியான டைம் சாப்பிட்டு முடித்தோன்னே வரும் பாருங்கள் ஒரு தூக்கம். அந்த டைம் தாங்க எனக்கு ஷோ வைப்பாங்க. அப்படியே தூக்கம் வரும் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் வராது. அடுத்த லைவுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். ஓகேவா? ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்களா, ஆலிஃபாட்டிக்ஸ். இவங்க தான் அடுத்த ஷோவோட ஸ்பான்சர். நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ லாஸ்ட் வீக் ஆப்ரேட்டர் பார்த்துருப்பீங்கள்ல. ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது ஆப்ரேட்டர். இவர் வந்து புது ஆப்ரேட்டர் கிடையாது. ஆல்ரெடி சார் இங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. வினோத் இப்போ பழையபடி வந்து கம்பேக் ஆகியிருக்காரு. இவர் எனக்கு கொஞ்சம் யூடியூப் பற்றி நிறைய விஷயம்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதனால் என்னோடய யூடியூப் குருஜி இவர்கிட்ட கற்றுக்கிட்டு இன்னும் நான் பெட்டராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த லைவ் வந்து நம்ம பார்க்கலாம், என்ன லைவ் நடக்குது, நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த லைவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஐ பார்ட்னர் அப்படின்ற கம்ப்யூட்டர் கேமரா மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கும். ஸோ அதில் கொலாஜாக க்ரியேட் ஆகும். அதிலிருந்து நீங்கள் பார்த்து உங்கள் ஃபேஸ்க்கு எது ஆப்டாக இருக்குன்றத பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் நம்மளோட ஆலிஃபாட்டிக்ஸில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லைவ் வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி ஃபுல்லுமே வந்துட்டு நான் லைவ் எப்படி பண்ணேன் என்ன அப்படிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என் லைவ் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸ்வேதாவுக்கு லைவு, ஸ்வேதா வந்திருக்காங்க. ஹாய் ஸ்வேதா. ஹாய். இன்றைக்கி என்ன லைவ் உங்களுக்கு? அழகன் பேக்ஸ் லைவ்.
ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அக்கா போஸ்ட் பண்ணும்போது லைவ் முடிஞ்சிருக்கும். ஆமாம், நான் வந்து இது நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பாய் சொல்லுங்க. கண்டிப்பாக பண்ணுவேன். இனிமேல் நான் வந்து இல்லை, இனிமேல் நான் வந்து அப்டேட்டடாக இருப்பேன்னு நானே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. பாய். Thank you friends. Bye friends. நம்ம நாளைக்கு சண்டே அலப்ரைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நிறைய ஊழ விடும் friends. மிஸ் பண்ணாம. நாளைக்கு வந்து அந்த சிவான்ற நரி வரும். ஸோ அது ஊழ விடும். நம்ம பார்க்குறோம். பாய் பாய், டாட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.